வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பாதுகாப்புக்கு உதவ தயாராகும் இரு முக்கிய நாடுகள். மொட்டு அடுத்த அவசர முடிவு. ராஜபக்சர்களுக்கு உரிய பாடத்தை கற்பிக்க தவறினால் அனுர அரசை ஏற்க முடியாது. பொன்சேகா பகிரங்கம். மண் சரிவால் 3 குடும்பங்கள் வெளியேற்றம். ஆபத்தான பகுதிகள் தொடர்பில் அவசர எச்சரிக்கை. தங்காலை போலீசில் ஆஜராகாத விமல் வீரவன்ச புதிய திகதி கோரல். தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு. தபால் மா அதிபரின் கருத்திற்கு கடும் எதிர்ப்பு. முத்துநகர் விவசாயிகள் விடயத்தில் இரட்டை வேடம் வேண்டாம். மிப்லான் மௌலவி குற்றச்சாட்டு. நீச்சல் குளத்தில் விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற மாணவன் பலி. கொழும்பில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள். விசாரணையில் அதிர்ச்சி தகவல். சீனாவை புரட்டி போட்ட மட்மோ புயல். கொந்தளிக்கும் கடல். கடும் காற்றால் தள்ளாடும் மக்கள். எவரெஸ்ட் சிகரத்தில் கடும் பனிப்புயல். 16,000 அடி உயரத்தில் சிக்கித் தவிக்கும் 1000 பேர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக உதவ தயாரென பிரதான 2 நாடுகள் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த பயன்படுத்திய புல்லட் ப்ரூவ் எனப்படும் குண்டுகள் துளைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீளப் பெற்றுள்ள நிலையில் அப்படியான வாகனங்களை மஹிந்தவுக்கு வழங்க முடியும் என இரு நாடுகள் மஹிந்தவிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ராஜதந்திர சிறப்புரிமைகளை பயன்படுத்தியா அல்லது நன்கொடையாக வழங்கும் அடிப்படையிலா இந்த உதவி வழங்கப்படவுள்ளதென்பது பற்றி இன்னும் தெரியவரவில்லை. எவ்வாறாயினும் சம்பந்தப்பட்ட 2 நாடுகளின் தூதுவர்கள் இது தொடர்பில் மஹிந்தவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு மஹிந்த தரப்பிலிருந்து இதுவரை பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பொலிஸ்மா அதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பொன்றினை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வாகனங்களை அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி செய்தது என ஏற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்சர்களுக்கு உரிய பாடங்களை கற்பிக்க தவறினால் தேசிய மக்கள் சக்தி நாட்டை அபிவிருத்தி செய்ததாக ஏற்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களுக்கு உரிய பாடத்தை கற்பிக்கும் நாளிலேயே அனுர தலைமையிலான அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே சேவை ஆற்றியுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதுவே யதார்த்தம். தமக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் உண்மையை பேசுவதற்கு எப்பொழுதும் அஞ்சியது கிடையாது என அவர் குறிப்பிட்டார். புலனறுவையின் வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அடங்கிய 2 மாடி கட்டடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. புத்தர் பெருமானின் புனித தந்ததாது வைக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க புலனறுவை சோமாவதி விகாரையை வழிபட வரும் மற்றும் கல்வி ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுபவர்களின் வசதிக்காக வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி ரஜமகா விகாராதிபதி மகா விகார வன்சிக சியாமோபாலி மகா நிகாயாவின் மல்வத்து தரப்பின் பணிப்பாளர் வணக்கத்திற்குரிய கலாநிதி பகமுனே ஸ்ரீ சுமங்கல நாயக தேரரின் ஆலோசனையின்படி ரத்ன சமூக நிறுவனத்தின் தலைவர் தேசமான்ய மித்ரபால லங்கேஸ்வரவின் முழுமையான நிதியுதவியுடன் தொல்பொருள் திணைக்களத்தின் திட்டமிடல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் இந்த 2 மாடி கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றார். அதன் பின்னர் பெயர் பலகையை திறந்து வைத்து தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அடங்கிய புதிய 2 மாடி கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை மற்றும் தந்ததாதுவுக்கு மலர் வைத்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதேவேளை ரத்ன சமூக நிறுவனத்தின் தலைவர் தேசமான்ய மித்ரபால லங்கேஸ்வர இந்நிகழ்ச்சியில் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று பொன்விழா கொண்டாட்டங்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளன. ஈழத்தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று பொன்னகவை பெருவிழா காண்கிறது. 50வது ஆண்டை கடந்திருக்கும் இப்பல்கலைக்கழகத்தின் 12 பீடங்களும் இணைந்து பொன்விழா நிகழ்வை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றன. காலை 9 மணிக்கு ஆரம்பமான பொன்விழா நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர்
உபத்தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் KL வசந்தகுமாரவும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர். பல்கலைக்கழகத்தின் 50 வருட கால கல்வி பணி வரலாற்றை எடுத்தியம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிஷமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன் அகவை வரலாறு எனும் நூலும் பல்கலைக்கழகத்தின் பொன்னகவையை நினைவுகூரும் வகையிலான நினைவு முத்திரையும் இதன்போது வெளியிடப்பட்டது. பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். யாழில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து பெண் சட்டத்தரணி ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொம்மைவழி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மெல்லாகத்தை சேர்ந்த சட்டத்தரணியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை மாவட்டத்தின் பசறை லுணுகல வீதியில் 13ஆம் தூணுக்கு அருகில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பாதையை மட்டும் திறந்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு இதே இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் வீதியை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே பசறை ஹெலபொல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அங்கு வசிக்கும் 3 குடும்பங்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப பசறை பிரதேச செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பதுளை மாவட்டத்தில் ஹாலியல எல்ல, பதுளை, பசறை, குர்நாகல் மாவட்டத்தில் நாரமல, மாத்தளை மாவட்டத்தில் உக்குவெல, ரத்தோட்டை, மொனராகலை மாவட்டத்தில் படல்கும்புர, பிவில மற்றும் நுவர்லியா மாவட்டத்தில் கொத்மலை ஆகிய பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டது. இந்த அறிவிப்பு நேற்று மாலை 6 மணி வரை அமலில் இருந்த நிலையில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீதியின் இருபுறமும் ஆபத்தான பகுதிகளை கடந்து செல்லும் போது வாகன சாரதிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் வீதியின் இருபுறமும் வர்த்தகம் செய்பவர்கள் ஆபத்தான பகுதிகளில் வர்த்தகம் செய்தால் அந்த இடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று தங்காலை போலீசில் ஆஜராக போவதில்லை என்றும் அதற்காக தங்காலை போலீசாரிடம் வேறு திகதி கேட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று தங்காலை போலீசாரிடம் ஆஜராக வேண்டும் என்று தங்காலை தலைமை போலீஸ் கண்காணிப்பாளர் நேற்று குறிப்பிட்டுள்ளார். பெலியத்தே சனா என்ற நபரை ஜனாதிபதியுடன் தொடர்புபடுத்தி ஊடகங்களுக்கு அளித்த கருத்து தொடர்பாக உண்மைகளை விசாரிப்பதற்காக அவரை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தங்காலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ இதுவரை எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தபால் ஊழியர்கள் முறைகேடாக மேலதிக கொடுப்பனவை பெற்றுள்ளதாக தபால் மா அதிபர் வெளியிட்ட கருத்துக்கு கடும் அதிருப்தி தெரிவிப்பதாக தபால் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதன்படி தபால் மா அதிபர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 9ஆம் திகதி கருப்பு பட்டி அணிந்து பணிக்கு வருவோம் என்று தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் GGC நிரோஷன தெரிவித்தார். இதற்கிடையே எந்தவொரு விசாரணையும் இல்லாமல் தபால் மா அதிபரால் பணியாளர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை கடுமையாக எதிர்ப்பதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார். சமீபத்தில் ஹபுத்தலையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற தபால் மா அதிபர் சுவன் சத்குமார தபால் துறை ஊழியர்கள் தங்கள் கைரேகையை பதிக்காமல் கோடிக்கணக்கான மேலதிக கொடுப்பனவுகளை பெற்றுள்ளதாகவும் தபால் சேவையில் நிகழும் பல முறைகேடுகள் குறித்தும் கருத்து வெளியிட்டிருந்தார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய காணி அபகரிப்புக்குட்பட்டதை அடுத்து இங்குள்ள பிரதி அமைச்சர் இரட்டை வேடம் போட்டுள்ளார் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளர் மிப்லான் மௌலவி தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முத்துநகர் விவசாயிகளின் காணி மீட்புக்கான சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் 20வது நாட்களாக இடம்பெற்று வருகிறது. இது தொடர்பில் அவர்களுடனான சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில்
நீங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஓட் போட்டிங்களே ஜனாதிபதி, அவர் உண்மைக்குமே ஊழலுக்கு எதிரானவர், போதைப் பொருளுக்கு எதிரானவர், அண்டவர்களுக்கு எதிரானவர், இனவாதத்துக்கு எதிரானவர். அப்படி நம்பித்தான் ஓட் பண்ணினா அதான் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதனை தொடர்ந்து ஜெனரல் எலெக்ஷனில் இப்போ பிரச்சனைக்கு தீர்வு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, பிரதி அமைச்சர் தெரிவிக்கிறாரு இங்கே உங்களையோட சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரையில் எதிர்கட்சியில் பார்லமெண்டத்தில் இல்லாத காலத்தில் கூட அவர் எதிர்கட்சி அரசியல் செய்கிற நேரம் இது விவசாயிகளோட காணித்தான் என்ன உங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர் இன்றைக்கு அவருக்கு பிரதி அமைச்சு பதவி எடுத்து கொடுத்தவங்க வைக்கிறாங்களே, அந்த கம்பெனிகள் வந்து இதை கேட்குற நேரம் அந்த கம்பெனிகளோட பக்கத்துக்கு இருக்கிறாரு. நாங்கள் அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறோம், இது விவசாயிகளோட காணித்தான் என்றத இவர்களோட உரிமை பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் அவரோட டிபேட்டுக்கு தயாராக இருக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற காலத்தில் ஒரு நிலைப்பாடும், அப்போ விவசாயிகள் பக்கமும் இப்போ கம்பெனிகள் பக்கமும், இந்த ரெட்ட வேடம் வானம். மாத்தறையில் நீச்சல் குளத்தில் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்கச் சென்ற பாடசாலை மாணவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். திக்வெல்ல விஜிதமகா வித்தியாலயத்தில் 12ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த 17 வயதான பாடசாலை மாணவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் பாடசாலை மைதானத்தில் ஏனைய மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது அதே பாடசாலையின் நீச்சல் குளத்தில் கிரிக்கெட் பந்து விழுந்த நிலையில் அதை எடுக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சடலம் பதிகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையிலிருந்து 32 புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாக தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் RC ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தெஹிவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திருட்டு கடந்த 4ஆம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளது. விலங்குகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கூண்டை உடைத்து இந்த புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உள்ள புறாக்களே இந்த புறாக்கள் எனவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு தெஹிவளை மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருடப்பட்ட புறாக்கள் தொடர்பான எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெஹிவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாதம்பிட்டி பகுதியில் உள்ள குப்பை மேட்டில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவல்வர் ரக துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி துருப்பிடித்த நிறத்தில் இருப்பதாகவும் களனி போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அந்த இடத்தில் துப்பாக்கியை யாரோ வீசி சென்றிருக்கலாம் என கிராண்ட்பாஸ் போலீசார் சந்தேகிப்பதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கொழும்பு தெமட்டஹொட பிரதேச உள்ள பாழடைந்த வீடொன்றிலிருந்து T56 ரக துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் மெகசின் உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். பொரளை வனாத்தமுள்ள பிரதேசத்தில் உள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவரை கொலை செய்யும் திட்டத்திற்காக இந்த ஆயுதங்கள் இவ்வாறு பாழடைந்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் செமட்ட நிவகன மானிய வீட்டு திட்டத்தின் கீழ் மன்னார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட 30 வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக குடியிருப்பு தினத்தையொட்டி நேற்றைய தினம் குறித்த வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஏனைய வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக வசதியற்ற குடும்பங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதி உதவியின் மூலம் வீடுகள் கட்டி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு அமைவாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார், நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்தும் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் 6 பயனாளிகள் வீதம் 30 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர். இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் AM இப்ராஹிம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், திட்டமிடல் அதிகாரி, மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணியாளர்கள் கலந்து கொண்டு வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர்.
சீனாவில் புயல் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் மழை பொழிவு அதிகமாக இருந்து வருகிறது. சீனா அருகே கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள மட்மோ புயலால் ஹெய்னாவன் மற்றும் குவாங்டாங் மாகாணங்களில் பலத்த மழை பெய்வதால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கடலில் அலைகளின் சீற்றம் கடுமையாக உள்ள நிலையில் கடலோர பகுதிகளில் மக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மக்கள் வீதிகளில் பயணிக்க முடியாத அளவிற்கு புயல் காற்று அடித்து வருகிறது. நேற்று நள்ளிரவு புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 1.5 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ரயில், விமான சேவைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த வாரம் தென்சீன பகுதியை ரகாசா புயல் சீரழித்த நிலையில் தற்போது மட்மோ என்ற மற்றொரு புயலும் தாக்கியுள்ளது. உலகின் மிக உயரமான மலைப்பகுதியான எவரெஸ்ட் மலைச்சிகரத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள திபெத்தில் ஏற்பட்ட கடுமையான பனிப்புயலில் சிக்கிய சுமார் 350 மலையேற்ற வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சுமார் 1000 பேர் மலையிலிருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இங்கு அமைந்துள்ள மலைச்சரிவுகளில் தற்போது கடும் பனிப்புயல் நிலவி வருகிறது. இந்த மலைச்சரிவுகளில் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மலையேற்ற வீரர்கள் அப்பகுதியில் தற்காலிக முகாம்கள் அமைத்து மலையேறும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் எவரெஸ்ட் மலைச்சிகரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள முகாம்களில் தங்கியிருந்த 1000 பேர் மலையில் இருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4900 மீட்டர் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த முகாம் பகுதியானது தற்போது அதிக பனியால் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பனிப்புயலில் சிக்கியுள்ள 1000 பேரையும் மீட்கும் பணியில் சீன மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.